வணக்கம் ட்ரேடர்ஸ். இது டிசம்பர் 14th நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். ஸோ நேற்று வந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் டே. ஸோ கடைசியாக முடியும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்லைட்டான ஒரு பேர் சேனலில் முடிச்சது இந்த ரெண்டு ப்ளூ லைன்ஸ். ஸோ க்ளோஸ் ப்ரைஸ் 17,384 நேத்தோட க்ளோஸ் ப்ரைஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓப்பன் ப்ரைஸ் 17,283 இங்கே இருக்குது. 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன். எப்போவுமே இந்த மாதிரி நேற்று ப்ரைஸ்லேருந்து அந்த லோவோட கீழே போச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த டேஸ் லோவை ரீடெஸ்ட் பண்ண வரும் ப்ரைஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கேண்டில்ஸும் ஓப்பன் ப்ரைஸை ரிஜெக்ட் பண்ணி டவுன் ட்ரெண்ட் போக ட்ரை பண்ணியிருக்கு. பட் புல்ஸ் வந்து இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணதுக்காக 2 ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் கிரியேட் பண்ணாங்க. இந்த ரெண்டு கேண்டில்ஸும் ஸ்ட்ராங் தான். பட் இந்த எஸ்டர்டேஸ் லோ 17,355 டச் பண்ண முடியல இன் 2 attempts. இங்கே வந்தோடனே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் இங்கே வரும்போது மறுபடியும் ஒரு ரிஜெக்ஷன். ஸோ இது வந்து ஒரு டபுள் டாப், மைக்ரோ டபுள் டாப். ஸோ இது டச் பண்ணாதனால இங்கே பேர்ஸ் அக்ரெசிவாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது இந்த சேனலுக்கு உள்ளே கூட வர விடக்கூடாது அப்படிங்கிற இதில் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பேர்ஸ். ஸோ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸாக இருந்தால் இந்த கேண்டில் 10 o'clock கேண்டில்ஸில் நீங்கள் ஷார்ட் பண்ணலாம் வித் இந்த 17,262 as டார்கெட். பிகாஸ் ஏன்னா இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான். இங்கே என்னதான் ரிஜெக்ஷன் நடந்தாலும் இங்கே இருந்து ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் பிகினர்ஸ் வந்து இந்த செட்டப் அவாய்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் இங்கே ஷார்ட் பண்ணலாம். அதுவும் இந்த கேண்டில்ஸை பாருங்கள், 945, 950, 955 இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப வீக்கான புல் கேண்டில்ஸ். மேலே விக் இருக்குது, சின்ன கேண்டில்ஸ். இங்கே உள்ள ஸ்ட்ரென்த் இங்கே இல்லை. ஸோ இங்கே நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். இங்கே வந்து எக்ஸிட் பண்ணிடணும். ஸோ அடுத்தது ஹைலைட் பண்ணிடுவோம். ஸோ இதுவரை பார்த்துருக்கோம். ஸோ இப்போ மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் என்னென்னா, புல்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் ஷோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேர்ஸும் அதே அளவு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி எப்போவுமே வந்து ஒரு ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தாக இருந்ததுன்னா அது வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் அந்த மாதிரி நடக்கும். ஏன்னா வந்து ட்ரெண்டிங் டேயில் மேலே போகும், கீழே புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போயிடும். இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங் மூவ், அதுக்கப்புறம் இங்கேருந்து மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் மூவ். இது மாதிரி ஈக்குவல் ஃபோர்ஸஸ் இருந்தால் அது மோஸ்ட் ஆஃப் த டைம் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து சப்போர்ட், ஃபஸ்ட்டு கேண்டில் எடுத்த சப்போர்ட் இது 17,262. அதுக்கப்புறம் இந்த விக் 17,242. ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட்டை 17,262 பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேண்டிலில் கம்ப்ளீட்டாக இந்த சப்போர்ட்டில் இருந்து வெளியே வந்துருச்சு. அதாவது 1050 கேண்டிலில். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணணும். மறுபடியும் புல்ஸ் வந்து இதுக்குள்ளே போக ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ண முடியல அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் டேயாக இருக்கும். ஸோ ஆனால் இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் கேண்டிலில் இந்த விக்கோட ப்ரைஸ் வந்து 17,242 விக்கோட லோ. ஸோ இம்மீடியட்டாக அது மேலே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒருவேளை இதை டெஸ்ட் பண்ண வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் இந்த கேண்டிலில் 11:10 அது க்ளோஸ் ப்ரைஸ் உள்ளே போயிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ் இந்த ஏரியா. ஏன்னா சப்போர்ட்லேருந்து கீழே போயிடுச்சு, மறுபடியும் உள்ளே வந்துருச்சுன்னா இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் தான். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனுக்காக வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் புல் கேண்டில். ஆனால் இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ரிஜெக்ஷன் 11:30. அதாவது ஃபஸ்ட்டு கேண்டில் எங்கே ரிஜெக்ட் ஆச்சோ அதே இடத்துல இங்கே ஒரு ரிஜெக்ஷன். ஸோ இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கூட திருப்பியும் ஸ்டார்ட் ஆகலாம். ஏன்னா இங்கே வந்து ஒரு இதே இடத்துல பேர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அதுக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் மறுபடியும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இது ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன புல் பேக்கு, ஒரு சின்ன புல் பார் கிடச்சிருந்தா இங்கே ஒரு என்ட்ரி போட்டிருக்கலாம். பட் நம்ம என்ட்ரி கொடுக்காத மாதிரி மேலே போயிடுச்சு. பட் சில நேரங்கள் அப்படி நடக்கும். நம்ம அப்படியே சேஸ் பண்ணிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே விட்டுறலாம். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடக்குது, இது வரைக்கும் என்ன நடக்குதுன்னா ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ்லேயே இருந்திருக்கு. நான் இந்த இடத்துல இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் 17,333. அதுக்கப்புறம் எஸ்டர்டேஸ் லோ ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் என்னோட க்ளோஸ் ப்ரைஸும் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து இந்த இடத்துல 12 o'clockல இருந்து 1335, அதாவது 135 வரைக்கும் இது வந்து ஒரு சின்ன புல் சேனல். நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இதோட ஹை இதோட ஹை 17,347 இருந்து இந்த கேண்டில் இப்படி ஒரு லைன் வரைஞ்சு பார்த்தீங்கன்னா
இந்த பிங்க் கலர் லைன் இது வந்து ஒரு புல் சேனல். அதாவது இந்த கேண்டில் எத செக் பண்ணுதுன்னா 12 கேண்டில் 17,333 இந்த ரெசிஸ்டன்ஸ டெஸ்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் 1310 நேத்துள்ள எஸ்டர்டேஸ் லோ 17,355 அத செக் பண்ணுது. இதுக்கப்புறம் இந்த கேண்டில் இந்த எஸ்டர்டேஸ் க்ளோஸ் பிரைஸோட கேப்ப க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஃபெயில்ட். இங்க கேப் இருக்கு பாருங்க. இந்த விக் வந்து இத டச் கூட பண்ணல. ஆல்சோ இந்த புல் சேனலோட ஃபால்ஸ் பிரேக் அவுட் தான் இது. ஏன்னா இது மேல போயிட்டு மறுபடியும் கீழ வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் பண்றது அவ்வளோ சேஃப் கிடையாது. ஏன்னா இங்க இந்த 3 ரெசிஸ்டன்ஸுமே பக்கத்துல பக்கத்துல இருக்கு. 17,333, 17,355 அது எஸ்டர்டேஸ் க்ளோஸ் பிரைஸ். இது வந்து இதுக்கு மேல போனோனே இது சப்போர்ட்டா இருக்கலாம். இதுக்கு மேல போனோனே இது சப்போர்ட்டா இருக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு நெறைய லைன்ஸ் பக்கத்துல பக்கத்துல இருந்தா அந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணிறணும். ஐதர் வந்து இங்கிருந்து மேல பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இல்ல ஃபுல்லா கீழ வந்ததுக்கு அப்புறம் ட்ரேட் எடுக்கணும். ஸோ இந்த கேண்டில்ல இது எல்லாமே அ பிரேக் டவுன் பண்ணி கீழ வந்துருச்சு. ஆனா இங்க ஒரு சின்ன கேண்டில் வச்சு ரீடெஸ்ட் இந்த லைன ரீடெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம ஷார்ட் பண்ணி இதையோ டார்கெட்டா வச்சிருக்கலாம். பிரேக் பண்ண உடனே டக்குனு ஓப்பன் பிரைஸ் வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணுமா என்னன்னு தெரியாது. அதனால இங்க ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் இங்க இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் சப்போர்ட் இங்க எடுத்ததோ, அதே இடத்துல மறுபடியும் இங்க எடுத்திருக்கு. ஸோ மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் இது பண்ணி போயிடுச்சு. ஸோ இந்த மாரி டேல பிகினர்ஸ் என்ன பண்ணணும்னா, இந்த மாரி டேய அவாய்ட் பண்ணிறணும். ஏன்னா இந்த மாரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல நம்ம ட்ரெண்ட ஃபாலோ பண்ண முடியாது. ட்ரெண்ட் இப்படி மேல போயிட்டே இருக்கும். இங்க ட்ரெண்ட் எடுக்குதுன்னு நெனப்போம். புல் பேக்குன்னு நெனப்போம். ஆனா உடனே கீழ போகும். கீழ போயிடுச்சுன்னு நெனைக்கும்போது உடனே மேல வரும். இந்த மாரி. கீழ பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு நெனைக்கும்போது மேல வரும். மேல பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கும்போது கீழ போகும். நம்ம ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி போனா அது ரிவர்ஸ் ஆயிரும். அது மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணிட்டே இருக்கும். அதனால பிகினர்ஸ் வந்து இந்த மாரி டேய கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ் வந்து ஸ்கேல்பிங் மட்டும் பண்ணலாம். இந்த மாரி மார்க்கெட்ல. ஏன்னா இந்த மாரிலாம் ஸ்விங் ட்ரேட் பண்ண முடியாது. சப்போஸ் இங்க சப்போர்ட் எடுக்குதுன்னா, இதுக்கு மேல என்ட்ரி போட்டு இங்க எக்ஸிட் பண்றது. இல்ல இங்க பிரேக் அவுட் ஆகும்போது ஸ்கேல்ப் அவுட் பண்ணி இந்த இடத்துல எக்ஸிட் பண்றது. இந்த மாரி ஸ்கேல்பிங் பண்ணலாம். ஸோ இந்த அனாலிசிஸ் புடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.